ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எதையுமே யோசிக்காம என் நெத்தியை தொட சொன்ன உடனே நீயும் இந்த வராகி அம்மா உனக்கு நல்லதை தான் சொல்லுவேன், நல்லதை தான் செய்ய வந்திருக்கேன்னு நம்பிக்கையோடு என்னுடைய நெத்தியை தொட்டு விட்டாய் தானே. இனிமே பாரு, நீயே நம்ப முடியாத அளவுக்கு பேரதிசயமும் பெரு மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். அதையும் இன்றிரவு 12 மணிக்குள்ளாகவே நீ முழுவதுமாக கேட்டுட்டினா உன் வாழ்க்கையும் முழுவதுமாக தலைகீழாக மாறிவிடும் என் செல்லமே. நீ நினச்சது நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கையோட இந்த வராகி அம்மா என்னுடைய ஆசீர்வாதமான அருள் நிறைந்த வாக்கையும் கேட்டுவிடு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு உயரப்போகுது. நீயும் சந்தோஷமா திருப்தியா மன நிறைவோட உன் வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரமே நீ மன நிம்மதியோட உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நல்லது நடந்ததுக்காக சந்தோஷப்படுற அதே நேரத்தில் என்னடா இது, ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காகவா நம்ம இவ்வளவு கவலைப்பட்டிருக்கோன்றதையும் நிச்சயமாக நீ உணரத்தான் போகிறாய். ஆமியன் செல்லமே, எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியது போலவே வாழப்போகிறாய் என் செல்லமே. இனி எதுக்காகவும் கலங்காத. எந்த சூழ்நிலையிலும் இந்த வராகியம்மா நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உனக்காக நான் இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாது என் தங்கமே. நீ இதுவரைக்கும் தோக்கவும் இல்லை, இனிமே தோக்க போக போகிறதும் இல்லை. ஏன்னா இந்த வராகியம்மா நான் அல்லவா உன்னை வழி நடத்துகிறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விஷயத்திலும் நிச்சயமாக வெற்றியை தான் கொடுப்பேன். உன்னுடைய எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் காணாமல் போய் உன்னுடைய கவலைகளுக்கான கடைசி நாளாக இந்த இரவு இருக்க போகுது. நாளை முதலே நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழும்படி உனக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ எதிர்பார்த்தது போலவே முடிச்சு தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் உன் வீட்டில் நடக்க போகுது. உனக்கான நற்செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. தான் பட்ட கஷ்டத்தை தன் பிள்ளை படக்கூடாதுன்னு உன்னுடைய அப்பா எப்படி நினச்சாங்களோ அதே போல் நீயும் உன் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி வாழக்கூடிய நல்ல எண்ணத்தோடு இருக்க. உன் குடும்பமும் நீயும் சந்தோஷமாக இருக்கணும்னா உனக்கு என்ன தேவை, அதை எப்படி உன்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்கணுன்றதும் இந்த வராகியம்மா எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையாகிய உனக்கு வழிகாட்டி நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் நீ நினச்சது போல் நான் முடிச்சு தர்றேன். இப்போதைக்கு உன் மனமாற்றமும் இடமாற்றமும் உனக்கு அவசியமானதாக இருக்குது. கூடிய சீக்கிரமே எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ கவலைப்படாதே என் செல்லமே. இப்போது இருக்கிற உன்னுடைய சூழ்நிலையும் உன் மனசில் இருக்கிற கவலையும் வருத்தமும் ஏமாற்றமும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் இனிமே எல்லாத்தையும் சரி செஞ்சு ஏமாற்றமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்க போகிறேன். நீ மகிழ்ச்சியோடு இரு. யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வராகியம்மா எப்போதுமே உன் கூட இருப்பேன். வலிகளும் வேதனையும் நிறைஞ்சது தான் என் வாழ்க்கையான்னு நீ கவலைப்பட்டு என்னிடம் சொன்னாய்தானே. அம்மா தாயே, உனக்கு இரக்கமே இல்லையா? நான் இவ்வளவு வருத்தத்தோடும் வேதனையோடும் கலங்குவதை பார்த்தும் உன் மனசு கொஞ்சம் கூட இறங்கி வரலையான்னு நீ என்னை உரிமையோடு கோபிச்சுக்கிட்டாலும் சரி, உனக்கான நன்மையை நான் இப்போது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்றத நீ கூடிய சீக்கிரம் உணரும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களுக்கும் தீர்வாக நல்ல மாற்றங்களை நான் தருவேன். துன்பத்திலேயே இருக்கக்கூடிய உன் மனசுக்கு ஆறுதலை கொடுப்பதற்கான நல்ல நேரமும் காலமும் வந்துடுச்சு. உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தோடு மனமகிழ்வோடு சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாரை நீ அதிகமாக நேசிக்கிறியோ, யாருக்காக நீ ஓடி ஓடி உதவி செய்கிறியோ
அவங்க உன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகும்படி கர்மா உன்னை பாடாய்படுத்தியது. ஆனால் இனிமே அப்படிப்பட்ட தண்டனையையும் கஷ்டத்தையும் நீ அனுபவிக்க மாட்ட. யாரை நீ நேசிச்சியோ அவர்களே உனக்கு எதிரியாக மாறினதும் துரோகம் செஞ்சதும் எல்லாமே முடிவுக்கு வந்துடுச்சு. இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதா, உனக்கு சாதகமா, உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் நான் செஞ்சு தர்றேன். எப்போதுமே எங்கும் எதிலும் பொறுமையோடு இருந்துவிடு என் செல்லமே. உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய கர்ம பலன்களையெல்லாம் நான் கழிச்சுக்கிட்டே வர்றதுனால தான் உனக்கான நல்லது நடப்பதற்கு கொஞ்சம் தாமதமாச்சு. ஆனால் இப்போ எல்லா கஷ்டங்களையும் கரைச்சி காணாமல் போக செஞ்சுட்டேன். நீ நம்பிக்கையோடு இரு. உன்னை யார் கைவிட்டாலும் இந்த வராகியம்மா நான் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையை நாளையிலிருந்து புதிதாக ஆரம்பிக்கும்ன்ற நம்பிக்கையோட இப்போ தைரியமா நிம்மதியாக நீ தூங்க போகலாம். நாளை முதல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகிற முன்னேற்றத்தை இனிமே யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. உன்கிட்ட இருந்து விலகி போன விஷயங்கள் எல்லாம் இப்போது 1க்கு 10ஆக மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகுது. நிச்சயமா நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். நானே அதை மாற்றுவேன். நீ விரும்பினதையும் ஆசைப்பட்டதையும் சீக்கிரமே என் கரங்களிலிருந்து பெறப்போகிறாய். உன் வாழ்க்கையில் எல்லா மங்களங்களும் உண்டாகும் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க பக்தியை வச்சு தான் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன். ஆனால் சும்மா பக்தி வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட காத்திருந்தா மட்டும் போதாது. நான் உனக்காக கொடுக்க போகிற வாய்ப்புகளையும் நான் உனக்காக செய்கிற நல்ல விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதை தக்க சமயத்தில் பயன்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முழு முயற்சியையும் நீ செஞ்சினா நிச்சயமாக வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு விடுவாய் என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களில் ஒரு நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் வரும்படி செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் மனசில் அமைதி வந்து சேரும். எனக்கு அமைதியும் நிம்மதியும் மட்டும் போதுமா அம்மான்னு நீ கேட்குறது எனக்கு புரியுது. நீ நல்லா வாழ்கிறதுக்கு நல்ல வருமானமும் தேவை. உன் கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் பிரச்சனையும் காணாமல் போவதற்கு உன் வாழ்க்கையில் வருமானத்தை நான் அதிகரித்து கொடுக்குறேன். நீயும் நல்ல எண்ணங்களோட எதிலிருந்து வருமானம் வரணும், எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வரணும்னு எதிர்பார்க்குறியோ அது நிச்சயமா நினச்சபடியே உன்னிடம் வந்து சேரும் என் செல்லமே. அடைக்கவே முடியலையே இந்த கடன் பிரச்சனை, இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கே, என்னதான் செய்ய போகிறோன்னு கலங்கிக்கிட்டு இருக்க உனக்கு அதை அடைச்சி முடித்து சந்தோஷமாக வாழக்கூடிய அளவுக்கு பொருளாதார மேம்பாடுகளை நான் தருகிறேன். சகலமும் உனக்கு அருளக்கூடிய இந்த வராகியம்மா உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் எதிர்காலம் இருண்டு போச்சுன்னு நீ தப்பு கணக்கு மட்டும் போடாத. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்திய நானே இனிமேலும் நிச்சயமாக வழி நடத்துவேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன்னுடைய காரியங்களை செய்ய. என்னையே துணையாக வச்சுக்கிட்டு என் மேலே நம்பிக்கையோடு இருக்கிற உனக்கு எல்லா நியாயத்தையும் நான் செய்வேன். நீ இழந்து போன அனைத்தையும் மீண்டும் உன்கிட்ட உறுதியாக கொண்டு வந்து சேர்ப்பேன். அது மட்டுமல்ல, உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல காரியங்களையும் நினச்சது போலவே நடத்தி முடிக்க போகிறேன். என் அன்பு பிள்ளையான நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய். ஏன்னா என்னை நம்பி வந்த உன்னை, என்னை நம்பி வணங்கிக்கிட்டு இருக்க உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்கான நற்பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஏன்னா உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பது நான் தானே. உன் மன ஓட்டங்களையும் என்ன ஓட்டங்களையும் புரிஞ்சுக்கிட்ட நான் எல்லாத்தையுமே உனக்கு நல்லபடியாக செஞ்சு தர்றேன். பயமும் கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இரு. வராகி தாயே போற்றி.